Hi students, welcome. This is Pannir Selvam. இப்போ நம்ம இந்த கிளாஸ்ல 11th standard maths 3rd unit trigonometry exercise 3.1. ஓகே, இப்போ நம்ம 9th sum பார்க்கலாமா? ஸோ கொஸ்டின் பார்க்கலாம் வாங்க ஸ்டூடெண்ட்ஸ். If secant theta plus tan theta equal to p, obtain the values of secant theta, tan theta and sin theta in terms of p. ஸோ அப்போ பியோட வேல்யூஸ் கொஸ்டினில் கொடுத்துக்கிறாங்க. இது வந்து நம்ம என்ன பண்ணோம்னா வேல்யூஸ் சீக்கன் டீட்டா டேன் டீட்டா சைன் டீட்டா வேல்யூ கண்டுபிடிக்கணும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இன் டர்ம்ஸ் ஆஃப் பிலேருந்து நம்ம யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கணுமா? ஓகேவா? சரிம்மா ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இப்போ நம்ம கிவன் கண்டிஷன் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அப்போ கிவன் ஸோ கொஸ்டின் என்ன கொடுத்துருக்கான்னு பார்த்தீங்கன்னா சீக்கன் டீட்டா பிளஸ் டேன் டீட்டா ஈக்குவல் டு பின்னு சொல்லிடுறாங்கம்மா. ஓகேவா? ஸோ ஓகேம்மா. சரி, இதை வந்து நம்ம ஈக்குவேஷன் நம்பர் 1 எடுத்துப்போமா? ஓகேவா? we know the formula, so we know that the trigonometry identities இந்த secant tan யூஸ் பண்ற மாதிரி என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா secant square theta minus tan square theta equal to 1 ன்னு வரும். ஓகேவா? so ஓகேமா, this is the form of a squared minus b squared. What is the formula? a plus b into a minus b. okay, a plus b into a minus b. ஓகேமா? சரி, ஸோ அப்போ இதை எப்படி எதில் நம்ம சீக்கன் டீட்டா பிளஸ் டேன் டீட்டா இன்ட்டு சீக்கன் டீட்டா மைனஸ் டேன் டீட்டா ஈக்குவல் டு 1 வரும். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ இப்போ இதனுடைய வேல்யூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா சீக்கன் டீட்டா பிளஸ் டேன் டீட்டாவோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா இது பி நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா அந்த கொஸ்டின் ஈக்குவேஷன் 1 நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ அப்போ பி இன்ட்டு சீக்கன் டீட்டா மைனஸ் டேன் டீட்டா ஈக்குவல் டு 1 வருமா? ஓகேவா? சரி, அப்போ நம்ம என்ன யூஸ் பண்ணலாம்? சீக்கன் டீட்டா மைனஸ் டேன் டீட்டா ஈக்குவல் டுனா வரும்னு பார்த்தீங்கன்னா 1/p வருமா? சரியா? ஸோ அப்போ இதை நம்ம என்ன எடுத்துக்கலாம்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன் நம்பர் 2 எடுத்துக்கலாம். ஓகேவா? ஃப்ரம் ஈக்குவேஷன் 1 என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா சீக்கன் டீட்டா பிளஸ் டேன் டீட்டா ஈக்குவல் டு பின்னு வருது. ஸோ ஈக்குவேஷன் 2 சீக்கன் டீட்டா மைனஸ் டேன் டீட்டா ஈக்குவல் டு 1/p வருதுமா? ஸோ அப்போ இன் டர்ம்ஸ் ஆஃப் சைன் சீக்கன் டீட்டா tan theta and sin theta நம்ம கொண்டு வரணும். ஸோ அதனால என்ன பண்ணலாம்? ஃப்ரம் ஈக்குவேஷன் 1 plus 2 1 and 2 என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ என்ன வரும் உனக்கு? சீக்கன் டீட்டா பிளஸ் டேன் டீட்டா அப்புறம் என்ன வரும் பார்த்தீங்கன்னா பிளஸ். ஸோ இங்கே என்ன வரும் உனக்கு? அதே மாதிரி சீக்கன் டீட்டா மைனஸ் டேன் டீட்டா ஈக்குவல் டு பி பிளஸ் 1/pன்னு வருமா? ஓகேவா? சரி, இப்போ என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா இந்த பிளஸ் சீக்கன் டீட்டா இந்த பிளஸ் சீக்கன் டீட்டா ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ண என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 2 சீக்கன் டீட்டா வரும். இந்த பிளஸ் டேன் டீட்டா இந்த மைனஸ் டேன் டீட்டா கேன்சல் ஆகிடுமா? அப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கும். அப்போ 1 + 1 என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா அப்போ 2 சீக்கன் டீட்டா ஈக்குவல் டு பி பிளஸ் 1/pன்னு வருமா? ஓகேவா? சரி ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த சீக்கன் டீட்டா அப்படியே வச்சுக்கோமா. இந்த மல்டிபிள் 2 அந்த பக்கம் வச்சுட்டு டிவைட்ல வரும். அப்போ சீக்கன் டீட்டா ஈக்குவல் டு இதை அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோ. இப்போ p² + 1/2pன்னு வரும். சரியா? திஸ் இஸ் ஃபார் ஈக்குவேஷன் நம்பர் 3ன்னு எடுத்துக்குமா. ஓகேவா? சரி ஸ்டூடெண்ட்ஸ். சரி, இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன ப்ரூவ் பண்ண பார்த்தீங்கன்னா இதே மாதிரி டேன் டீட்டாவையும் சைன் டீட்டாவையும் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இப்போ நம்ம ஈக்குவேஷன் 1 + 2 யூஸ் பண்ணா நமக்கு என்ன வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு சீக்கன் டீட்டா வருது. இதையே 1 - 2 நம்ம யூஸ் பண்ணா நமக்கு என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா டேன் டீட்டா வரும். ஸோ அப்போ ஃப்ரம் ஈக்குவேஷன் 1 - 2 1 என்ன பண்ணணும்? 2 நம்ம சப்ட்ராக்ட் பண்றோம். ஸோ அப்போ என்ன வரும்? 1 சீக்கன் டீட்டா பிளஸ் டேன் டீட்டா. ஸோ மைனஸ் பண்ணுறப்ப என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா இந்த மைனஸ் அப்படியே மைனஸ் சீக்கன் டீட்டான்னு வரும். அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா பிளஸ் டேன் டீட்டான்னு வரும் ஈக்குவல் டு பி மைனஸ் 1/pன்னு வருமா? ஓகேவா? லிசன், நம்ம இந்த பிளஸ் சீக்கன் டீட்டா இந்த மைனஸ் சீக்கன் டீட்டா கேன்சல். இப்போ 1 + 1 அப்போ என்ன வரும் உனக்கு? 2 tan டீட்டா. ஓகே, ஸோ அதே மாதிரி இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கணும். p இன்ட்டு p p² - 1/p. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? இந்த மல்டிபிள் 2 அதே அந்த மாதிரி இந்த பக்கம் போயிடுச்சுன்னா டிவைட்ல வரும். அப்போ டேன் டீட்டா ஈக்குவல் டு p² - 1/2pன்னு வருமா? ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ இதை வந்து நம்ம ஈக்குவேஷன் நம்பர் 4ன்னு எடுத்துக்கலாமா? ஓகேவா? லிசன், நம்ம சீக்கனும் டேனும் கண்டுபிடிச்சோம் இன் டர்ம்ஸ் ஆஃப் சைன் டீட்டா யூஸ் பண்ணோமா? சரி, இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 3 இருக்குது, இது ஈக்குவேஷன் நம்பர் 4 இருக்குது. அப்போ என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரம் ஈக்குவேஷன் நம்பர் 4 என்ன பண்ணுறேன்னா இஸ் டிவைடட் பை 3 டிவைட் பண்ணிக்குமா? ஈக்குவேஷன் நம்பர் 4 என்ன பண்றேன்னா 3 டிவைட் பண்ணு. ஸோ அப்படி டிவைட் பண்றப்ப என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா இப்போ tan theta is divided by secant theta equal to p² - 1 divided by 2p is the whole divided by p² + 1 is divided by 2pன்னு வருமா? ஓகேவா? லிசன் ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ இங்க என்ன பார்த்தீங்கன்னா உனக்கு
இந்த 2p அந்த 2p என்ன ஆயிடுன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே கேன்சல் ஆயிடும். இந்த 2p இந்த 2p கேன்சல் ஆயிடும். இந்த tan θ நம்ம எப்படி எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா sin θ by cos θ எழுதலாமா? ஓகேவா? ஸோ இப்போ இதை நான் அப்படி எழுதுறேன். இஸ் டிவைடட் பை இங்க என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 1 by cos θ எழுதலாமா? ஓகேவா? 1 by cos θ எழுதலாமா? ஓகேவா? ஸோ இப்போ ரிமைனிங் என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா p ஸ்கொயர் மைனஸ் 1 டிவைடட் பை p ஸ்கொயர் பிளஸ் 1 வருது. ஓகேவா? சரி, இந்த டிவைட் டிவிஷன்ல பார்த்தீங்கன்னா இந்த cos θ இந்த cos θ கேன்சல் ஆயிடுமா? அப்போ sin θ ஈக்குவல் டு p ஸ்கொயர் மைனஸ் 1 டிவைடட் பை p ஸ்கொயர் பிளஸ் 1. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா நம்ம இன் டர்ம்ஸ் ஆஃப் ஸ்பீல ஃபைன் பண்ணிட்டோமா? உனக்கு ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சீக்கன் θவை கண்டுபிடிச்சிட்டோம். p ஸ்கொயர் பிளஸ் 1 பை 2p இது ஈக்குவேஷன் நம்பர் 4. நெக்ஸ்ட் tan θ யூஸ் பண்ணோம். p ஸ்கொயர் மைனஸ் 1 டிவைடட் பை 2p இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 4. நெக்ஸ்ட் ஈக்குவேஷன் நம்பர் இது 5 எடுத்துக்கலாம். இருந்தாலும் நம்ம sin θ ஈக்குவல் என்ன கொடுத்துருன்னு பார்த்தீங்கன்னா p ஸ்கொயர் மைனஸ் 1 பை p ஸ்கொயர் பிளஸ் 1. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.